கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாள்லையும் நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அநேகர் யூஸ் பண்றாங்க. நான் தேடி பார்த்த வரையிலும் வேதத்துல எங்கேயுமே யாராலையும் இந்த வார்த்தை குறிப்பிடப்படல. அப்புறம் ஏங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை அடிக்கடி நிறைய நேரத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை குறித்தான தெளிவான விளக்கம் இல்லை. மனுஷர்கள் பேசுற வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க மனம் திரும்பணும். சரி, அந்த வார்த்தை என்னன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். சத்ரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் அப்படின்னு நிறைய பேர் நம்மள சொல்ல கேட்டிருப்போம். இது வேதத்துல உள்ள வார்த்தையே கிடையாது. வேதத்துல தேவனும் இந்த வார்த்தையை பேசல, வேற மனிதர்களும் பேசல. இது சாதாரண ஒரு பாடல் வரி. இந்த பாடல் வரியை தான் தேவனுடைய பிள்ளைகள் பிடித்து கொண்டு தப்பு பண்ணிடாத, உன்னை தண்டிக்கிறதுக்கு சத்ரு ரெடியா இருப்பான், போய் தேவன்கிட்ட பெர்மிஷன் கேட்பான். தேவனோ அவன் தப்பு பண்ணிட்டான், நானும் பார்த்தேன், போ நீ போய் அவனை என்னனாலும் பண்ணு அப்படின்னு பெர்மிஷன் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. தேவன் ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, புதிய உடன்படிக்கையின் காலத்திலையும் சரி, எங்கேயுமே தேவன் மனிதர்களை தண்டித்தார் அப்படின்னு எடுத்து கூறவே இல்லை. அப்ப ஏங்க சோதம் கொமாரா அப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அது தேவனுடைய திட்டத்திற்கு எதிரான காரியமா இருந்தது. அதாவது மனுக்குலத்துல மீட்பர் பிறக்க வேணும். சோதம் குமாரா ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இருந்த இடமா இருந்துச்சு. அங்க தேவனுடைய திட்டம் நிறைவேறக்கூடிய சாத்தியக்கூறு இல்லாததுனாலதான் அந்த அழிவு ஏற்பட்டதை தவிர தேவன் யாரையும் தண்டிக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை. நீங்க சோதம் குமாராவா அழிவை சொன்னீங்கன்னா, நான் அதே சோதம் குமாரால இருந்து காப்பாற்றப்பட்ட லோத்துவ குறித்து சொல்லுவேன். லோத்துவ தேவன் அங்க இருந்து பாதுகாத்தார் அல்லவா? அப்ப தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. இன்னொரு விஷயமும் சொல்றேன். யோபு சம்பவத்துல 3வது அதிகாரத்துல சத்துரு போய் தேவ சமூகத்துல நிக்கிறான். தேவன் தான் என் தாசனாகிய யோபுமை மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜீவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்துருக்கு கட்டளை இடுகிறான். அப்ப நீங்க அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், இங்க யோபுவை அழிக்கிறதுக்கு தேவன் பெர்மிஷன் கொடுத்துட்டார்ல அப்படின்னு. இங்க தேவன் பெர்மிஷன் கொடுக்கல. யோபு விசுவாசத்தோடு இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா பாதுகாக்கப்பட்டு இருப்பார். சத்ரு யோபுவின் அவிசுவாசத்தையும் பயத்தையும் பார்த்தான். நம்மள பயமும் அவிசுவாசமும் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே பிசாசு ஆக்டிவேட் ஆவாங்க. அதாவது தீமையை நம்ம அனுபவிக்க நேரிடும். இங்க அதுதான் நடந்ததே தவிர தேவன் யோபுவை தண்டிக்கிறதற்கு ஆயத்தமா இல்லை. நீங்க விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். அவிசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தீமைகள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி தீமையே வந்தாலும் உங்கள் ஜீவனை தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.